வணக்கம். இன்றைய காவல் விரைவுச் செய்தி. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு குழுமத்தால் நடத்தப்படவிருக்கும் 2025ஆம் ஆண்டிற்கான 2ஆம் நிலை காவலர், சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் பணிகளுக்கான உடற்தகுதி தேர்வுகள் வருகின்ற 27/1/2026 மற்றும் 29/1/2026 முதல் 30/1/2026 ஆகிய 4 நாட்கள் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு மாநகர காவல் ஆணையர் அவர்கள் வழிகாட்டுதலின்படி மாநகர காவல் துணை ஆணையர் அவர்கள் தலைமையில் உடற்தகுதி தேர்வு பணிகள் குறித்த தெளிவுரைகள் வழங்குவது தொடர்பான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் காவல்துறையினர், அமைச்சு பணியாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மேலும் 37வது தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் ஜனவரி 2026 முன்னிட்டு மதுரை மாநகர போக்குவரத்து காவல் மற்றும் வாசன் கண் மருத்துவமனை சார்பாக ரிசர்வ் லைன் மாரியம்மன் கோவில் மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த காவல்துறையினர், பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டுநர்களுக்கான இலவச கண் சிகிச்சை முகாமினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றிய மாநகர காவல் ஆணையர் அவர்கள், மாநகர காவல் துணை ஆணையர் போக்குவரத்து, காவல் துணை ஆணையர் ஆயுதப்படை ஆகியோர் உடனிருந்தனர். இந்த முகாமில் காவல் உதவி ஆணையர்கள், காவல் ஆய்வாளர்கள், காவல்துறையினர், பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் என பலர் கலந்து கொண்டனர். மாணவ மாணவிகள் பார்த்ததில் மிக சந்தோஷம். சாலை பாதுகாப்பு கட்டாயமா உங்ககிட்ட இருந்தும் உங்க பெற்றோர்களுக்கு போகணும் அப்படின்றது தான். வருடங்கள் வந்து கிட்டத்தட்ட 263 ஜங்ஷன் பாயிண்ட்ஸ் எடுக்கும். மதுரை மாநகர்ல எங்கெல்லாம் அந்த கேப் இருக்கு, மீடியம் சொல்லக்கூடிய மத்தியில இருக்கக்கூடிய மீடியம் சொல்லுவோம், அதுல வந்து எங்கெல்லாம் கேப் இருக்குன்றத அடைச்சோம். இந்த இதை டார்கெட் பண்ணோம் அப்படின்னா நான் வந்து இன்னும் வந்து சாலையில இருந்த உயிரிழப்பை தவிர்க்கலாம் அப்படின்னு பார்க்கணும். இப்ப 2024 2025 என்ன அப்படின்னு பார்த்தா 2025ல கிட்டத்தட்ட வந்து ஒரு 8% பேர் உயிரிழப்பையும் தடுத்திருக்கிறோம். பட் இது வந்து இந்த வருடம் டார்கெட்டை வந்து கிட்டத்தட்ட ஒரு 30% நம்ம எய்ம் பண்ணி அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆரம்பத்திலிருந்தே வந்து இந்த மாதத்திலிருந்தே சாலை பாதுகாப்பு மாதமாக ஜனவரியிலிருந்தே வந்து இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பண்றோம். அதனுடைய ஒரு நிகழ்ச்சியாக தான் நீங்களாம் வந்து ஓவிய போட்டிகள் எல்லாத்தையும், பேச்சு போட்டி எல்லாத்தையும் கலந்து வெற்றி பெற்றிருக்க. முதலில் உங்கள் எல்லாருக்கும் மதுரை மாநகர காவல் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.